மோடிக்கு முதல் செக் பிரதமரான பிறகு மோடி இன்றைக்கு எல்லாரும் ஒத்து போயிடலாம் என்று நேரடியாக இந்தியா கூட்டணி கட்சிகளிடம் வந்து பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவதற்கான முதல் சூழல் நடந்திருக்கிறது. மக்களவையினுடைய சபாநாயகராக போவது யார்? ஏன் எல்லாரும் இந்த சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுறாங்க? இதில் வந்து ரெண்டு விதமான அரசியல் ரீதியான நகர்வு இருக்கிறது. மோடி அல்லது பாஜக சபாநாயகர் ஆகிவிடக்கூடாது என யார் யாரெல்லாம் நினைக்கிறான்னு பார்த்தா, ஆப்வியஸ்லி எதிர்கட்சிகள் நினைப்பாங்க, இந்தியா பிளாக் நினைப்பாங்கங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, மோடியோடு கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களே யார் சபாநாயகர் அப்படின்னா பாஜக இருக்கக்கூடாது என்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு டெவலப்மெண்ட். யாரை சபாநாயகராக எடுத்துக்கொள்வது என்று மோடி முன்மொழிய வேண்டும். 26ஆம் தேதி அது நடக்கணும். ஆனால் அதற்கு முன்பாகவே எதிர்கட்சிகள் மோடிக்கு ஒரு மிக முக்கியமான செக் பாயிண்ட்டை வச்சிருக்கிறாங்க. அவர் அதை எப்படி சமாளிக்க போகிறார்? மிக பரபரப்பாக இன்றைக்கு அரசியல் களத்தை உழுக்கக்கூடியது 18வது மக்களவையின் சபாநாயகர் யார் அப்படிங்கிறது தான். இதனுடைய பின்னணி அரசியல் எப்படியாக இருக்கிறது, ரெண்டு கூட்டணிகளும் எப்படி அரசியல் கணக்குகளை நகர்த்துகிறார்கள் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வெலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. சபாநாயகர் பதவி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சட்டமன்றத்தில் சபாநாயகராக இன்றைக்கு அப்பாவும் இருக்கிறார். இதற்கு முன்பாக மக்களவையில் ஓம் பிர்லா இருந்தாங்க. மாநிலங்களவையில் யார் குடியரசு துணைத் தலைவரோ அவர் தான் எப்போதும் சபாநாயகர். அவர் இல்லை அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் சபாநாயகராக இருப்பார். இப்போ ஜெகதீப் தன்கர் அவர் இல்லை அப்படின்னா வேறு ஒருவரை நடத்துவதற்கு ஒரு சீனியர் லீடரை பல நேரத்தில் டெசிக்னேட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன். சபாநாயகர் பதவி ஏன் கேட்குறாங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்போ இந்தியா கூட்டணி கேட்பதற்கான மிக முக்கியமான காரணம், மோடி நினைத்ததை போல இருக்கிற சட்டத்தெல்லாம் எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு சபாநாயகர் அலோவ் பண்ணுவாரா அப்படின்னா அந்த இடத்துல கேள்வி இருக்குது. அவருடைய ப்ரொராகேட்டிவாக வருவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, கடந்த முறை லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து கிட்டத்தட்ட 150 எதிர்கட்சி எம்பிகளை சஸ்பெண்ட் செய்து தூக்கி வெளியில் போட்டதற்கு முக்கியமான காரணம் சபாநாயகர் ஓம் பிர்லா மோடி அவர்களுடைய ஆளு அவர் சொல்கிறது தான் கேட்பார் என்பது மிக முக்கியமான காரணம். அந்த காலகட்டத்தில் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாம் விவாதமே இல்லாமல் பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன மசோதாங்கிறது கூட எதிர்கட்சிகள் பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ உள்ளே இல்லை. எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி போட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கணும். கேள்வி கேட்டால் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆளும் அரசை கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டும் என்றால் சபாநாயகர் பதவிக்கு நாங்கள் போட்டியிடுவதற்கான வேலைகளை பார்க்குறோம் அப்படின்னு இந்தியா கூட்டணி அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பார்லிமெண்ட்ரி போர்டு அதே போல் மற்றவர்கள் இதற்கு முன்பாக கூடினார்கள். யார் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தாலும் கூட சபாநாயகர் பதவிக்கு நம்ம போட்டியிடலாமா? ஒரு விஷயம், சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் நடந்த ஒரு சபாநாயகர் பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டதே கிடையாது. சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு 4-5 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ஓட்டு போட்டு அதில் பெரும்பான்மை யாருக்கு வருதோ அவங்க சபாநாயகரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டு. இப்போ மோடி எதுக்கு சபாநாயகர் பதவிக்கு குறி வைக்கிறார்? ஒரே பாயிண்ட்டு தான். அது ரொம்பலாம் அதுக்குள்ளே அரசியல் போக வேண்டாம். நாளைக்கு எந்த கட்சியில் இருந்து வேணாலும் 10 பேர் தாவி மோடி கட்சி பாஜக வெள்ளை கொடுத்து வாங்குதுன்னு வைங்க. சபாநாயகர் கிட்ட நீங்கள் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். சந்திரபாபு நாயுடு 16 எம்பி வச்சிருக்கிறார். 6 எம்பியை என்ன பண்ணுது, பாஜக விலை கொடுத்து வாங்கிடுது. கூட்டணி கட்சி தான், ஆனால் 6 எம்பியை விலை கொடுத்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ளோரை கிராஸ் பண்ணி பிஜேபிக்கு எம்பிலே போய் நாங்கள் ஐக்கியமாகறோம், அவங்க சொல்கிறத தான் கேட்க போகிறோன்னு போயிடுறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுவார், இவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இவர்களை தகுதி இழப்பு பண்ணணும், அவங்களுடைய எம்பி பதவியை பிடிங்கிறணும், எங்கள் கட்சியினுடைய கொறடா சொன்னதை கேட்டு செயல்பட்டுட்டார்னு சபாநாயகரிடம் இவங்களுடைய குழு தலைவர், மக்களவை குழு தலைவராக அவர் ஒருத்தர் போடுவார் இல்லையா, கொறடாவினுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சபாநாயகர் பிஜேபிக்காரராக இருந்தால் பிஜேபிக்கு வேற கட்சியிலிருந்து தாவி வந்தவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையிலே சரியான கேள்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நிதிஷ்குமாருக்கும் இதே பிரச்சனை இருக்குது. இதனால தான் நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுவும் சரி அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டை கேட்குறாங்கனால நம்ம கட்சிக்காரங்களே இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு நியாயம் கிடைக்காது. கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ பார்த்தோம் அஜித் பவாருக்கும் ஏக்நாத் ஷிண்டேக்கும் என்ன நடந்தது, இந்த கட்சியை உடச்சி கூப்பிட்டு வந்து சின்னத்தையும் பிடிங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நாளைக்கு இவர் தான் கட்சி அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடைய கட்சியினுடைய பெயர், சின்னம், கொடி எல்லாத்தையும் பிடிங்கி
கொடுப்பதற்கான வாய்ப்பு வரைக்கும் போயிருச்சுன்னா அப்படிங்கிறது மிக மிக அபாயகரமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இப்படி தன்னுடைய கட்சியில் இருந்த எம்எல்ஏக்களை பறிகொடுத்த ஒருவர் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சு மத்திய அமைச்சராகவே ஆயிட்டார். அவர் யார் அப்படின்னா திரு HD குமாரசாமி, தேவகவுடா அவர்களுடைய மகன், கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர். 2017 காலகட்டத்தில் காங்கிரஸும் அவரும் கூட்டணியில் இருந்தாங்க. அவருடைய ஆட்சியை பிஜேபி கவிழ்த்தது. ஏன்னா அங்கே இருந்தவங்களை மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி ஃப்ளோர் கிராஸ் பண்ணி, இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க கூட்டணியை வச்சு அவர் மத்திய அமைச்சராகவே ஆயிட்டாருங்கிறது தனி கதை. இப்போ இதன் காரணமாகத்தான் கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு அந்த சபாநாயகர் போஸ்ட் வேணும் என்கிற ஒரு செக்கை முன்வைக்கிறாங்க. மோடி என்ன பண்ணுறாரு, ஒரு விதமாக நகர்த்துவதற்கு அல்லது ஆந்திராவுக்கான பிரதிநிதித்துவமாக அதை காட்டுவதற்கு புரந்தேஸ்வரிக்கு நாங்கள் சபாநாயகர் பதவியை கொடுக்கிறோம் அப்படின்னு மோடி ஒரு ப்ரப்போசல் வச்சதாக சில செய்திகள், மீடியா ரிப்போர்ட்ஸ் வருது. இதுவே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக பல்ஸ் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த செய்தியை கசிய விடுவாங்க. அதுக்கு இவங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை திரும்ப அஃபிஷியல் ஆக்கிடுறது. இல்லைனா சரி இது போதுமான வேறு மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படின்னா இல்லை அது நாங்கள் சொல்லலை, அஃபிஷியலாக சொல்லலை, ஊடகங்கள் பேசிச்சு அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுறது. அதன்படி தான் பாஜகவினுடைய ஆந்திர பிரதேசத்தினுடைய மாநில தலைவர் எம்பியாக இருக்கக்கூடிய புரந்தேஸ்வரியை லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் ஆக்குவதுங்கிற ப்ரப்போசலில் பிஜேபி கசிய விட்டது. நம்ம ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் போனோம். புரந்தேஸ்வரிக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் 7ஆம் பொருத்தம், அவங்களுக்கு நீண்ட நாட்களாக பகை இருக்கிறது. ஏன் அப்படின்னா 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரே குடும்பம்னா புரந்தேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவருடைய சகோதரியின் கணவர் தான் சந்திரபாபு நாயுடு. அதாவது இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வச்சிருக்கக்கூடிய கட்சி NT ராமராமனுடைய மகள் புரந்தேஸ்வரி. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வச்சிருக்கக்கூடிய கட்சி அவங்க மாமனாருடைய கட்சி. புரந்தேஸ்வரி யாருன்னா தன்னுடைய அப்பா ஆரம்பித்த கட்சியை தன்னுடைய மாமா அக்காவினுடைய கணவர் தூக்கிட்டு போய் அவர் கைப்பற்றிட்டாரே என்று நீண்ட நாட்களாக அது ஒரு பெரிய பகை அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு கேபினட் போஸ்ட் கிடைக்காததற்கு காரணம் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே பகை இருக்குது. எனக்கு எது வேற ஒரு கட்சியில் நீங்கள் போய் மாநில தலைவர் ஆகிடுறீங்க, இதில் தாண்டி உங்களை மினிஸ்டராகவும் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அது எனக்கான மரியாதை இல்லைல்ல. ஏன் 16 எம்பியில் தான் நிற்குது அப்படின்னா புரந்தேஸ்வரிக்கானதை சந்திரபாபு நாயுடு விரும்பவில்லை அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அதனால தான் கேபினெட் கொடுக்கல. கேபினட்டை விட முக்கியமானது இல்லை அதை விட சரியான விஷயமா பார்க்க வேண்டியது, கூடுதல் அதிகாரத்துடன் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பதவியான சபாநாயகர் பதவி. என்ன சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. கடந்த காலத்தில் திரு PH பாண்டியன் அவர்கள் சொன்னதை நினைக்கிறேன். அந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் சொன்னார் இல்லையா, அப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுக்கு சந்திரபாபு நாயுடு விரும்ப மாட்டார் என்பதற்காக ஒரு ஆழம் பார்ப்போம்னு இதை விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அப்போ புரந்தேஸ்வரி என்பது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஏன்னா இப்போதைக்கு 2 பாஜகவினுடைய மாநில தலைவர்களாக இருந்தவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக மத்திய அமைச்சர்களாக இணையமைச்சர்களாக கொண்டு போகப்பட்டார்கள். ஒருவர் ஏற்கனவே அமைச்சராகவும் இருந்த கிஷன் ரெட்டி, தெலுங்கானா. அந்த ஸ்டேட்டில் 4 MLA இருக்கிறது பாஜகவுக்கு, ஆனால் 8 MP இப்போ அவர் ஜெயிச்சார். ஸோ அதற்காக மாநில தலைவரை பாராட்டி அவருடைய சேவை தேவை அப்படின்ட்டு அவருக்கு மத்திய அமைச்சராக அவரை கூப்பிட்டு போயிட்டாங்கிறத பார்க்குறோம். இன்னொருவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் மல்ஹோத்ரான்னு நினைக்கிறேன். அவர் ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் நேம் வேறு ஒரு நேம் வரும். அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த நேம். பட் அவர் பாஜகவினுடைய மேற்கு வங்கத்தினுடைய தலைவர். அவரும் இந்த எலெக்ஷனில் போன முறையோட 4-5 சீட்டு குறைஞ்சு தான் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காருங்கிறதுனால அவரையும் என்ன பண்ணிட்டாங்க, கேபினெட்டில் இணையமைச்சராக சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தெலுங்கானா தலைவர் போன மாதிரி ஆந்திரா தலைவருக்கு பரிசு கொடுக்க போகிறார்களா என்பது புரந்தேஸ்வரிக்கு கொடுப்பதன் மூலமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அப்படின்னா இதில் யார் அடுத்த கட்டத்தில் இந்த பதற்றத்தை பற்ற வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி சொல்லிட்டாங்க, நாங்கள் இதில் வந்து முதல் முறையாக எலெக்ஷன் 2014 மோடி ஜெயிச்சு வராரு. சுமித்ரா மகாஜன் அவரை தான் பிஜேபி முன்மொழியுது. எதிர்கட்சிகள் மறுக்கலை, ஸ்பீக்கரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு சுமித்ரா மகாஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். துணை சபாநாயகராக யார் இருந்தது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி யார் அப்படின்னா அதிமுக. தம்பிதுரை அவர்களுக்கு, அந்த அதிமுகவினுடைய தம்பிதுரைக்கு துணை சபாநாயகர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டது. அவரும் சில நாள் அவையெல்லாம் நடத்தியிருக்கிறார், பல நாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சுமித்ரா மகாஜன் இருந்தாங்க, தம்பிதுரையா 2019 மோடி திரும்ப ஜெயித்து வரார். பாஜக மட்டும் 303 சீட்டு அசுர பலத்தில் வராங்க.
ஜெயித்தவுடன் துணை சபாநாயகரே இல்லாமல் ஒரு அவையை 5 ஆண்டுகளாக அவலட்சணமாக நடத்தியிருக்கிறது பாஜகங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துக்கு கூட ஒரு எதிர்கட்சிக்காரங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுப்பானே என்கிற இடம் வருது இல்லையா? பாஜகவோட கூட்டணி இல்லாத ஒருவருக்கு இல்லை நமக்கே 303 இருக்கு, எதுக்கு இன்னொருத்தவங்களை நம்பணும்னுட்டு தான் துணை சபாநாயகர் இல்லாமலே ஒரு அவை இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது இதுதான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ எதிர்கட்சிகள் சரியான நகர்வை நகர்த்தி இருக்கிறாங்க. ஒரு சபாநாயகருக்கு எலெக்ஷன் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. எலெக்ஷன் எப்படி வைக்கிறது அப்படின்னா, நம்ம இதுதான் பிரதமர் இப்போ நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்து எனக்கு 272 உறுப்பினர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாதான் அவர் பிரதமர் இல்லையா? சபாநாயகருக்கும் ஓட்டு போடணும். இருக்கிற ஜெயிச்ச எல்லா எம்பி இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, சபாநாயகராக நிற்கிறவரை ஓட்டு எலெக்ஷனில் அவங்களுக்கான வாக்கு அப்படிங்கிறது நம்ம அதை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சபாநாயகருக்கான கேண்டிடேட் 2 பேரோட வாக்கு நகர்ந்துருச்சு அப்படின்னா அப்போ 541 அவையினுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். இதில் ராகுல் காந்தி ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அது 540 போக போகிறது. இந்த 540 அப்போ எவ்வளோ வேணும்னா 271 பேர் வாக்களித்தால் ஒருவர் சபாநாயகராக முடியும். பாஜகவுக்கு இப்போது இருக்கக்கூடியது 240, 40, 41 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் 30 பேர் வேணும். நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் பாஜக சபாநாயகராவதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற பட்சத்தில் அவர்களுடைய வாக்கை யாருக்கு செலுத்தப் போகிறார்கள்? காங்கிரஸ் கூட்டணியினுடைய வேட்பாளருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது இந்தியா கூட்டணி சொல்லிருச்சு, நாங்கள் நிதிஷையும் நாயுடுவும் சந்திச்சு குறைஞ்சபட்சம் சபாநாயகர் பதவிக்கு அவங்களுடைய ஆதரவை கேட்போம், அதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இந்தியா கூட்டணி பற்ற வைத்தது தான். கேபினெட்டில் இருந்தாலும் கூட சபாநாயகர் போஸ்ட்டை நாங்கள் வேற ஒரு டெசிஷனுக்கு வருவதற்கு பார்ப்போம்னு ஒரு பாயிண்ட்டை போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பிஜேபி முடிஞ்ச மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துருக்கிறாங்க. இப்போ டெலிகிராஃபில் ரிப்போர்ட் ஆயிருக்க ஒரு பீஸ் பார்க்குறோம். பிஜேபி அப்பர் ஹேண்ட் இன் லோக்சபா ஸ்பீக்கர் ரேஸ், ராஜ்நாத் சிங் பிகின் கன்சல்டேஷன் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இன்னைக்கு கேபினெட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் ராஜ்நாத் சிங். மோடிக்கு அடுத்து ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் தான் அமித்ஷா. ஸோ ராஜ்நாத் சிங் கூட்டணி கட்சிகளை பிடிச்சி எல்லாருக்கிட்டையும் பேசிச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்காருங்கிறத பார்க்குறோம். கூட்டணி கட்சிகளை முடிச்சுட்டு அவர் எதிர்கட்சிகளையும் கூப்பிட்டு பேச போகிறார். நாங்கள் சொல்கிற ஸ்பீக்கரையே நீங்களும் ஒரு மனதாக ஏற்றுக்கோங்க. ஒரு ஸ்பீக்கர் அவர் எல்லாருக்கும் நடுநிலையாக செயல்படுவார், பிஜேபிக்காரராகவே இருந்துட்டு போனாலும் நீங்கள் அவரை ஏற்றுக்கணும்னு எதிர்கட்சிகளிடமும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க சில திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு தெலுங்கு தேசம், ஜனதாதள் யுனைடெட் இவங்க 2 பேருமே தம்ஸ் அப் சொல்லிட்டதாக சில செய்திகள் இருக்கிறது. அதாவது பிஜேபியே நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்குங்க அப்படின்னு. 24ஆம் தேதி நம்முடைய நாடாளுமன்ற மக்களவை கூடுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எல்லாரும் போயிட்டு பதவி பிரமாணம் அன்றைக்கு தான் எடுக்க போகிறார்கள். அடுத்த திங்கட்கிழமை இதில் டே 1 டே 2 பதவி பிரமாணம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 3ஆவது நாள், அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். வழக்கமாக சபாநாயகராக இவரை நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி முன்மொழிய எதிர்கட்சிகள் அதை ஏற்க போகிறார்களா, இல்லை கேண்டிடேட்டை ஃபைல் பண்ண போகிறாங்களாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மோடி பரிந்துரைத்த ஒருவருக்கு மாற்றாக இன்னொருவரை கொண்டு வந்து எலெக்ஷன் நடந்தாலே மோடி அதை எப்படி எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம அதை தான் பிஸ்னஸ் டுடேனுடைய ரிப்போர்ட்டை பார்க்குறோம். சஸ்பென்ஸ் ஓவர் இல்லை ஸ்பீக்கர் போஸ்ட், என்டிஏ மீட்டிங் அட் ராஜ்நாத் சிங்ஸ் ரெசிடென்ஸ் டுடே, பிஎம் மோடி டு ப்ரப்போஸ் நேம் ஆன் ஜூன் 26. ஜூன் 26 மோடி தான் அந்த பேரை சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா பிளாக் தெலுங்கு தேசம் மற்றும் ஜேடியூவோடு நடத்தி கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த மின்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். லோக்சபா ஸ்பீக்கர் எலெக்ஷன், ஆல் ஐஸ் ஆன் பிஜேபி ஆஸ் இந்தியா பிளாக் ரீச்சஸ் அவுட் ஃபார் டிடிபி அண்ட் ஜேடியூ ஃபார் ஹாட் போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம செய்தியாக பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கிறது. யார் ஸ்பீக்கராக வரணுங்கிறத தாண்டி யார் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட இந்தியா பிளாக்கினுடைய மோட்டோவே அதுதானே. நீங்கள் வருவதை விட இவர் வந்து விடக்கூடாது அப்படின்னுட்டு அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஒரு மோட்டோவை கொண்டு போய் இப்போ இங்கே நகர்த்த போகிறாங்களா என்பதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப தியரட்டிக்கலாக யோசிச்சோன்னா மோடி கடந்த முறை கிட்டத்தட்ட 150 பேர் சஸ்பெண்ட் பண்ணார். இப்போ இந்தியா கூட்டணி 234 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 80 பேர் தானே சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களால நடத்த முடியாதா அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை எழுப்புறாங்க. ஆனால் அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறீர்கள், தொடர்ந்து உங்கள் இஷ்டத்துக்கு இழுக்க முடியாது அப்படிங்கிறது கொஞ்சம் ரியல் டைமாகவும் இருக்கிறது. நீங்கள் சபாநாயகரை
தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் வைக்கும்போதே அதுவே வந்து இவ்வளவு நாள் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நேருவுக்கு பிறகு 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றாருங்கிறத தாண்டி முதல் முறையாக ஸ்பீக்கருக்கு எலெக்ஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு எலெக்ஷனில் கேண்டிடேட்டை நிறுத்தக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வலுவானதாக இருக்கின்றார்கள் என்கிற இமேஜ் பேசுபொருளாகும். அது நாடு முழுக்க மட்டுமல்ல சர்வதேச செய்தியாகவும் மாறும். அப்போ மோடிக்கு முதல் முறையாக நாங்கள் எதிர்க்கட்சிகள் இவ்வளோ நம்பரோட இருக்கோம், வலுவாக இருக்கோம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது என்கிற ஒரு ரெஸ்பான்ஸாக அது இருப்பதற்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த முறை எப்படி அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் போஸ்ட்டை மறுத்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் அவர்கள் இப்போது சொல்ல வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கராக இருந்த இப்போ அவர் தான் அநேகமாக இடைக்காலமாக இருந்து எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் திரு ஓம் பிர்லா அவர்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ராஜ்நாத் சிங் வீட்டில் பலரும் சந்திச்சிருக்காங்க. ஜேபி நட்டா, அஸ்வினி வைஷ்ணவ், கிரண் ரிஜிஜு, ராம் மோகன் நாயுடு, சிராக் பஸ்வான், லல்லன் சிங் இவங்கெல்லாம் சந்தித்து தான் பேசிட்டு அதற்கு பிறகு பிஜேபி பிரசிடென்ட் நட்டாவும் அமித்ஷாவும் ஓம் பிர்லாவை அவருடைய வீட்டில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஏன்னா ஓம் பிர்லா தான் பதவி பிரமாணம் பெரும்பாலும் எடுத்து வைப்பார். ஏன்னா டெப்டி ஸ்பீக்கர் ஆல்ரெடி கிடையாது, அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ஓம் பிர்லா அதை எடுத்து முடித்து வைத்த பிறகு தான் அடுத்த கட்டமாக இப்போ புதிய கேபினெட்டில் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்க கிரண் ரிஜிஜு டேக் ஓவர் பண்ணுறாரா என்னங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் வரும். ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம், ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. புரந்தேஸ்வரிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது. அது புரந்தேஸ்வரிக்கு கொடுப்பது என்பது சந்திரபாபு நாயுடுவை அரசியல் ரீதியாக அவருக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு வேலையாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் கேபினெட்டு கொடுக்கலன்னா கேபினெட்டுக்கு ஈக்குவலானது தான் நம்ம ஸ்பீக்கர் போஸ்ட்டும் அப்படின்னு கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ அந்த இடம் மிக முக்கியமானது. மோடியினுடைய அரசியல் ஸ்பீக்கருக்கு அவர் யாரை சொல்ல போகிறாருங்கிறது தான் எதிர்கட்சிகளை தாண்டி கூட்டணி கட்சிகளிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்த நிலையில் அந்த அரசியல் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம், விரிவாக பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.